ஒரு பொண்ணு அபோர்ஷனுக்காக ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிரா. அவளுக்கு சர்ஜரி பண்ண ஸ்டார்ட் பண்ண ப்ரொசீஜர் எல்லாம் பண்ணும்போது அனஸ்தீசியா கொடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அவளோட சுயநிலவும் இழந்து போயிடுறா. உடனே எல்லாருமே செக் பண்ணிட்டு மறுபடியும் அவளை சுயநிலவு கொண்டு வந்துடுறாங்க. ஆனா சர்ஜரி எல்லாம் முடிஞ்ச பிறகு அவ மூலசாவ அடைஞ்சிடுறா அப்படின்ற மாதிரி சொல்லி அவளை தனியா ரூம்ல வச்சிடுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச இவளோட ஃப்ரெண்டும் ஒரு டாக்டரா தான் இருப்பா. நான் தானே இவளை இந்த ஹாஸ்பிடலுக்கு சஜஸ்ட் பண்ணேன், ஏன் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்ற மாதிரி வந்து ஷாக் ஆறா. அவளுக்கு எந்த விதமான ஒரு மெடிக்கல் ஹிஸ்டரியும் கிடையாது. இருந்தாலும் இவளுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லையேன்னு சொல்லி அவளும் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்கா. ஆனாலுமே இவளோட ஹஸ்பண்ட் அவர்கிட்ட அது சில பேருக்கு அனஸ்தீசியானால அலர்ஜி ஆகும்ல, அதனால கூட அப்படி ஆயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறாரு. அவளும் கோமால அப்படியே இருக்கா. அதுக்கேத்த மாதிரி இன்னொரு பேஷண்ட்டும் வராங்க. அந்த பேஷண்ட்டும் அப்பெண்டிக்ஸ்க்காக வராரு. அவரும் கோமால போயிட்டாரு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுமே இந்த ஹாஸ்பிடல்ல ஏதோ தவறு நடக்குது அப்படின்ற மாதிரி அவளும் தேட ஆரம்பிக்கிறா. ஆனா அவளால கரெக்டா எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அந்த ஹாஸ்பிடல்ல இருக்கிற எல்லாருமே டீமா சேர்ந்துதான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் முக்கியமா இந்த விஷயம் எல்லாம் அனஸ்தாலஜிஸ்ட் கிட்ட தான் முக்கியமா தெரியும் அப்படின்ற மாதிரி இருந்து அங்க போய் விஷயம் கேதர் பண்ணலாம் அப்படின்ற போது தான் அவளுக்கு தெரிய வருது. அதாவது ஆல்ரெடி இந்த ஹாஸ்பிடலுக்கு வந்த 10-12 பேருக்கு மேல ஆல்ரெடி கோமால போயிருக்காங்க. அதுவும் கரெக்டா இந்த ஹாஸ்பிடல் ஆபரேஷன் ரூம் நம்பர் 8ல தான் இதெல்லாமே நடந்திருக்கு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு ரொம்பவே ஷாக் ஆகி தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றா. ஆனா அவங்க ஹஸ்பண்ட் ஆரம்பத்துல இதெல்லாம் சும்மாமா, நீ ஏமா போட்டு கற்பனை பண்ணிக்கிற, உன்னோட பிரெக்னன்டான ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ற போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா கடைசியில அந்த ரூம் நம்பர் 8ல தான் எல்லா பிரச்சனையும் நடக்குது. அங்க அந்த ஆக்சிஜன் பைப்ல ஆக்சிஜன் சென்ட் பண்ணாம அங்க இருக்கிற பேஷண்ட்டுக்கு அந்த பைப்ல மட்டும் கார்பன் மோனாக்சைட சென்ட் பண்றாங்க. இதனாலதான் அந்த பேஷண்ட்லாம் சர்ஜரி முடிஞ்ச பிறகு மூலசாவ அடைஞ்சிடுறாங்க. அந்த விஷயம் தெரிஞ்சு கடைசியில இவளையும் அந்த மாதிரி ஒரு சர்ஜரிக்கு அனுப்ப சொல்லி இவள ரூம் நம்பர் 8க்கு அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் தான் தன்னோட ஹஸ்பண்டுக்கு தான் ஒய்ஃப் சொன்னது ஞாபகம் வந்து உடனே வெண்டிலேட்டர்ல போய் கரெக்டா ஆக்சிஜன் சப்ளைய அந்த ரூம்ல கொடுத்துடுறாரு. எப்படி இருந்தாலும் சர்ஜரி முடிச்சு முழிக்க மாட்டா அப்படின்னு சொல்லி இந்த ஹாஸ்பிடலோட டைரக்டர் நினைக்கிறாரு. ஆனா சர்ஜரி முடிச்சுட்டு அவளும் இருமும் போதுதான் இவரும் ஷாக் ஆறாரு. ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டும் இந்த ஹாஸ்பிடலும் ஏன் இந்த மாதிரி பண்ணிருப்பாங்கன்னா அவங்களுக்கு தேவைப்படுற ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே வர பேஷண்ட் கிட்ட இருந்து குறிப்பிட்டு அவங்களோட பிளட் சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்து செக் பண்ணிக்கிறாங்க. இது அவங்களுக்கு செட் ஆகுற மாதிரி இருந்ததுன்னா அவங்கள இந்த மாதிரி கோமல் ஆக்கிடுறாங்கன்ற விஷயம் தெரிஞ்சு கடைசியில எப்படியோ அந்த டைரக்டரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.